வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. புதிய பாதை டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 1 உடைய ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். எ monkey cannot climb a tree faster than my brother. ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஸோ ஃபாஸ்டர் அப்படின்றது கம்பேரிட்டிவ் டிகிரி. மோஸ்டா கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு பக்கத்துல உங்களுக்கு தேன் வரும், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். So comparative degree. Next one, identify the correct degree of comparison. Compulsive gambling is the worst habit a man can develop. இந்த இடத்துல பாருங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி எப்பயுமே டெஃபினட் ஆர்டிகலான தி பயன்படுத்துவாங்க. பேட் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி, ஒர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, ஒர்ஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப த ஒர்ஸ்ட் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Next one, identify the sentence having positive degree. Ramya is one of the tallest girls in the class. One of the tallest. Definite article அப்புறம் superlative degree வந்திருக்கு. So sentence வந்து பாத்தீங்கன்னா superlative degreeல இருக்கு. Mango is sweet to taste. Sweet, sweeter, sweetest. So sweetன்றது இங்க என்ன டிகிரியில இருக்கு? பாசிட்டிவ் டிகிரியில இருக்கு. Tsunami is more destructive than cyclone. மோர் தென் ஒன் சிலபிள் இருந்ததுன்னா நம்ம மோர் மோஸ்ட் பயன்படுத்துவோம். மோர் வந்ததுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, மோஸ்ட் வந்ததுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப இது கம்பேரிட்டிவ் டிகிரி. பிரபு இஸ் யங்கர் தேன் அமிர்தா. ஸோ யங்கருக்கு தேன் பயன்படுத்திருக்காங்க. யங், யங்கர், யங்கஸ்ட். ஸோ இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஹர் ட்ரெஸ் இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் த ஒன் இன் த ஷாப் விண்டோ. This road is wider than the one we took earlier. That was the most difficult exam I have ever taken. This is the brightest star in the sky. So பாருங்க, இந்த இடத்துல wider, wide, wider, widest. So இது வந்து பாத்தீங்கன்னா comparative degree. Most வந்திருக்கு பாருங்க superlative degree. Most difficult. Brightest என்றது superlative degree. As plus positive plus as. அப்படி இல்லைன்னா not so plus positive plus as. அப்படி இல்லைன்னா not as positive plus as. So most இந்த as combination, not so as combination, not as combination வந்ததுன்னா உள்ள இருக்கிறது என்ன டிகிரியா இருக்கும்? பாசிட்டிவ் டிகிரியா இருக்கும். ஸோ நம்மள கேட்டிருக்கிறது பாசிட்டிவ் டிகிரி. பியூட்டிஃபுல் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி தான். ரைட். மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ரைட். Find out the appropriate comparative degree for the following sentence. This is the best response. The best, best என்றது good, better, best. Is the plus superlative degree அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா no other type. ரைட், no other type. இப்போ இதுக்கு no other typeல வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா singular noun followed by singular noun followed by singular verb plus comparative degree plus than plus any other singular noun. அப்ப any other singular noun எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. This and that are the best response. This response is better than that. This is a good response. This is better response than any other. So இந்த இடத்துல பாருங்க than any other. இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இதை வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபார்மேட் வெரி ஃபியூ, அதே மாதிரி no other, இது ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பாத்துங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க சிங்குலர் நவுன் ஃபாலோட் பை சிங்குலர் verb, கம்பேரிட்டிவ் டிகிரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா than any other. Identify the degree. Adjectives. Mr. Manoj thinks that he is superior to others. இங்க பாருங்க superior, inferior இதெல்லாம் வந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி தான். இதெல்லாம் வந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி தான். கம்பேரிட்டிவ் டிகிரினா நம்ம தேன் தானே பயன்படுத்துவோம். ஆனா சுப்பீரியருக்கும் இன்ஃபீரியருக்கும் நம்ம 2 பயன்படுத்துவோம். அதே மாதிரி ப்ரிஃபருக்கும் நம்ம 2 தான் பயன்படுத்துவோம். ப்ரிஃபருக்கும் 2 தான் பயன்படுத்துவோம். ரைட். ஸோ இது கூட வேணாம், ப்ரிஃபர் 2 கூட வேணாம். பாருங்க
சுப்பீரியர் இன்ஃபீரியருக்கு நம்ம டூ பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒரு தாட்டி இன்ஃபீரியர் அப்படின்றது என்ன டிகிரினே கேட்டிருந்தாங்க, இந்த வார்த்தையே என்ன டிகிரின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மட்டும் பயன்படுத்துவாங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. திஸ் இஸ் லக்ஷ்மிஸ் ஃபைனஸ்ட் பெயிண்டிங். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஃபைனஸ்ட், ஸோ இஎஸ்டியில் முடிஞ்சதுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ பாருங்க கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி. எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல். ஸோ த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கு. மோஸ்டா இந்த சிபிசி கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட் பேட்டர்ன்ல இருந்ததுன்னா பாருங்க பிக், ஹார்ட், கடைசி இருக்கிற லெட்டரை டபுள் பண்ணிட்டு இஆர் சேர்க்கணும். அதே மாதிரி கடைசி இருக்கிற லெட்டரை டபுள் பண்ணிட்டு நீங்க இஎஸ்டி சேர்க்கணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த டிகிரி. அட்ஜெக்டிவ்ஸ். கொல்கத்தா இஸ் த சேஃபஸ்ட் சீபோர்ட் இன் இந்தியா. சோலமன் இஸ் நாட் வைசர் தென் புத்தா. இந்த இடத்துல பாருங்க த சேஃபஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, வைசர் தேன் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த டிகிரி. அட்ஜெக்டிவ்ஸ். நோ அதர் போயட் இன் த வேர்ல்ட் இஸ் ஆஸ் ரினவுண்ட் ஆஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டிகிரின்னு கேட்டிருக்காங்க. நோ அதர், வெரி ஃபியூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே மோஸ்டா பாசிட்டிவ் டிகிரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு க்ளூவும் சொல்லியிருப்போம், ஆஸ்னு வந்தாலும் பாசிட்டிவ் டிகிரி தான். வெரி ஃபியூ இந்தியன் செயின்ட்ஸ் வேர் ஆஸ் பாப்புலர் ஆஸ் விவேகானந்தா. ஸோ வெரி ஃபியூ அதுவும் பாசிட்டிவ் டிகிரி தான். ஸோ ஆஸ் வந்திருக்கா, அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் டிகிரி. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். குமார் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் தென் மோஸ்ட் அதர் பர்சன்ஸ். ரீனா ஒர்க் வாஸ் த மோஸ்ட் பெஸ்ட். ஸோ பெஸ்ட்ன்றதே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது மட்டும் இல்லாமல் குட்ன்றது ஒன் சிலபிள், அதுக்கு பெட்டர் பெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோஸ்ட் பெஸ்ட்னு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது தப்பு இருக்கு. ஹென்ரி இஸ் த குட் பேட்ஸ்மேன் இன் அவர் டீம். ஸோ மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம தி பயன்படுத்த மாட்டோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் பயன்படுத்துவோம். ஹென்ரி இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் அவர் டீம் அப்படிதான் வரணும். அந்த இடத்துல குட் வரக்கூடாது, பெஸ்ட் வரணும். லீலா இஸ் மோர் கிளவர் தென் ஹர் சிஸ்டர். கிளவர் அப்படின்றது ரெண்டு பபுள் வந்தா கூட இது ஒன் சிலபிள் தான், அதனால கிளவரர் அப்படின்னு தான் பயன்படுத்தணுமே தவிர்த்து மோர் பயன்படுத்தக்கூடாது. ஸோ சில எக்ஸப்ஷனும் இருக்கு. ஒன் சிலபிள், அதாவது ஒரு பபுள் இருந்ததுன்னா நம்ம ஒன் சிலபிள்னு கன்சிடர் பண்ணுவோம். 2-3 பபுள் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஒன் சிலபிள்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 பபுள் வந்து தனித்தனியா தான் வந்திருக்கு, பட் இதையும் நம்ம ஒன் சிலபிள் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வைஸ், கிளவர், நோபல், லார்ஜ். பாருங்க இதெல்லாம் 2 பபுள் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஒன் சிலபிள் தான் கன்சிடர் பண்ணுவோம். சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which one of the following sentences is not in comparative degree? So எது comparative degree இல்லைன்னு கேக்குறாங்க. This movie is more thrilling than any other movie we have ever watched. So more வந்தாலே தெரியும் உங்களுக்கு comparative degree. My sister is more organized than I am. So more வந்திருக்கு comparative degree. Teaching is one of the noblest. So இப்பதான் சொன்ன noblest. அப்ப இது மட்டும் superlative degreeல இருக்கு. Apples are not more expensive. So more வந்திருக்கு comparative degree. than வந்திருக்கு பாருங்க. அப்ப 3 comparative degree, 1 மட்டும் superlative degree. So நம்மள என்ன கேட்டிருக்காங்க, not comparative degree ன்னு கேட்டிருக்காங்க. So option வந்து C. Next one, choose the superlative degree. Sheila is as. So as ன்னு வந்தாலே positive. No other, இந்த இடத்துல boy வரணும், பாகன்னு எழுதிட்டாங்க. No other boy in the class is as tall as. So இதுவும் பாசிட்டிவ் டிகிரி. மாலா இஸ் ஓல்டர் தென். ஸோ ஓல்டர் தேன் பயன்படுத்தணும், எல்டருக்கு 2 பயன்படுத்தணும். ரைட், ஓல்டருக்கு தேன் பயன்படுத்தணும், எல்டருக்கு 2 பயன்படுத்தணும். இது கம்பேரிட்டிவ் டிகிரி. நம்மள கேட்டிருக்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. திஸ் இஸ் த ஓல்டஸ்ட். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். நோ அதர் கேர்ள் இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் மாதவி. ஸோ மறுபடியும் ஆஸ் வந்திருக்கு. ஸோ அது பாசிட்டிவ் டிகிரி. மதர் தெரேசா இஸ் த கைண்டஸ்ட் ஆஃப் ஆல் உமன். த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மாதவி இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதுவும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மதர் தெரேசா இஸ் கைண்டர் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி.
ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ். வெரி ஃபியூ கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் ஆஸ் லார்ஜ் அஸ் சைனா. கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூக்கு அப்புறம் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் தான் வரணும். பட் இந்த இடத்துல பாருங்க கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க, கண்ட்ரீஸ்னு வரணும். இங்க இஸ் வரக்கூடாது, ஆர்னு வரணும். அப்போ இது தப்பான சென்டென்ஸ். அடுத்தது சைனா இஸ் லார்ஜர் தென் மோஸ்ட் அதர் கண்ட்ரீஸ். இந்த இடத்துல பாருங்க மோஸ்ட் அதர் அப்படி இல்லைன்னா மெனி அதர்னு பயன்படுத்தலாம். பட் இங்க ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் தான் வரணும். கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. ஸோ டிக்கு. நோ அதர் மென். ஸோ நோ அதருக்கு அப்புறம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான் பயன்படுத்தணும். ஸோ மேன் வரக்கூடாது, மென் வரணும். சாரி, மென் வரக்கூடாது, மேன் வரணும். நோ அதர் மேன் வேர் as strong as Hercules. Hercules was stronger than any other. ஸோ எனி அதற்கு பக்கத்தில் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வரணும், மென் இல்லை மேன். ரைட். ஸோ அப்போ இருக்கிறதுல கரெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பி தான் கரெக்ட். ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ். விவேகானந்தா வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் சயின்ஸ். ஸோ அந்த இடத்துல பாருங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஒன் ஆஃப் த ஃபாலோடு பை சூப்பர்லேட்டிவ் டிகிரி ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். அப்போ இந்த இடத்துல என்ன வரக்கூடாதுன்னா செயின்ட்னு வரக்கூடாது, செயின்ட்ஸ்னு வரணும். ஜேம்ஸ் இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். ஸோ இஸ் த அப்படின்னு வந்ததுன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய்ஸ் கிடையாது, பாய். அதுவும் தப்பு. விவேகானந்தா வாஸ் பாப்புலர் தென் மோஸ்ட் அதர் இந்தியன் சயின்ஸ். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து இது கரெக்டாக தான் இருக்கு. ஒரு தப்பு இருக்கு பாருங்க. மோஸ்ட் அதர்னு வந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் பாப்புலர்னு வரணும். ரைட். ஏன்னா பாப்புலர், மோர் பாப்புலர், மோஸ்ட் பாப்புலர். இது மோஸ்ட் அதர், மெனி அதர்னு வந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ இந்த இடத்துல மோர் வரணும். அப்போ இதுவும் தப்பா இருக்கு. ஜேம்ஸ் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனி அதருக்கு அப்புறம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வரணும். மற்றபடி மோர் இன்டெலிஜென்ட் கரெக்டாக பயன்படுத்திருக்காங்க, தேன் பயன்படுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஒன். எ ஹெர்ட் ஆஃப் கவுஸ். ஸோ கவுஸ் அதோடைய கூட்டத்துக்கு பேர் ஹெர்டுன்னு. ஆண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாமு. சிங்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொயர். ரைட்டா. டான்சர்ஸுக்கு வந்து ட்ரூப், TROUPE, ட்ரூப். பேர்ட்ஸுக்கு வந்து பஞ்சுன்னு பயன்படுத்த மாட்டோம், கிரேப்ஸுக்கு தான் பஞ்ச் பயன்படுத்துவோம். பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அப்படின்னு பயன்படுத்துவோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். which is not an adjective of quality. ஸோ மோஸ்ட்டாக அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன், சைஸு, ஏஜ், ஷேப்பு, கலர், பர்பஸ். ரைட். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஃபூலிஷ், ஓல்டு, க்ரோ, இது ரெண்டும் அட்ஜெக்டிவ் தான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எது குவாலிட்டி இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபூலிஷ் அப்படின்றது ஒப்பீனியன், ஓல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். அப்போ இது குவாலிட்டி தான், அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி தான். ஸோ அப்போ இது விட்டு. ஹி ஷோட் சம் மெர்சி. மெர்சின்றது அன்கவுண்டபிள் நவுனு. அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி சம் வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இதே சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வந்ததுன்னா இதை நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க, எது எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி இல்லைன்னு கேட்குறாங்க. இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் ஒன், கொல்கத்தா இஸ் ஏ லார்ஜ் சிட்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸை பற்றி சொல்கிறதுனால இதுவும் குவாலிட்டிக்குள்ளே வந்துடும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டைன்ஸ் கிராமர். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நம்ம புக்கில் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லாமலே கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் நவுனை வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவாக பயன்படுத்தினா அது பேர் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். இந்த ப்ராப்பர் அட்ஜெக்டிவும் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டிக்குள்ளே வந்துடும். அதனால இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டின்னு கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டிக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் தான். இதில் சின்ன சின்ன நுவான்ஸ் இருக்குது, அதையே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். எதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்? மை, வீக்கு அவர், யுவுக்கு யுவர். ரைட். அதே மாதிரி ஹீக்கு ஹிஸ், ஷீக்கு ஹர், இட்டுக்கு இட்ஸ்,
டேக் தேர். அப்ப ஐடென்டிஃபை த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு கேட்குறாங்க. இதில் எதில் பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்குன்னா நவுனுக்கு முன்னாடி வரணும் அட்ஜெக்டிவ். ஸோ ஷர்ட்டு அதுக்கு முன்னாடி மை வந்திருக்கா. ஸோ இதில் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. மைனு, யுவர்ஸு, ஹர்ஸு இதெல்லாம் நவுனுக்கு முன்னாடி வரல, நவுனாவே வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ் எதெல்லாம் மைனு, யுவர்ஸு, ஹர்ஸ்லாம் பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி போன குரூப் 2ல வேற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போஸ்ட்ரோஃபீஸ் அப்படின்ற பஞ்சுவேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா ஒரு வெர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படலை அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு வெர்புக்கு அப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா அப்பயும் இதை நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு சொல்லுவோம். ஐ த்ரீவ் த பால். ஸோ சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். வெர்புக்கு பக்கம் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா இது டிரான்சிட்டிவ் வெர்பு. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு கேட்டிருக்காங்க. we beat them. ஸோ சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் வெர்பு. a cat chased a rat. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் வெர்பு. இந்த இடத்துல பாருங்க, ஐ ran வெர்பு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நவுன் வந்திருக்கு. ஸோ ஒரு வெர்புக்கும் நவுனுக்கும் கனெக்ஷன் இல்லைனாலே, ஒரு வெர்புக்கு நவுன் தேவைப்படலைனாலே அதை இன்ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ். ஜம்ப்பு, ரன்னு, கம்மு, கோ, ஸ்லீப்பு இது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் ஆட் அவுட். ஸோ இதில் எது ஆட் ஒன் கேட்குறாங்க. குட்டு, ஸ்ட்ராங்கு, கிளவரு, பியாண்டு. ஸோ இது எல்லாமே அட்ஜெக்டிவ். பியாண்டு மட்டும் ப்ரிப்போசிஷன். பியாண்டு மட்டும் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கேக்டஸ் இன் இங்கிலீஷ், நாட் த லாட்டின் ஃபார்ம். மோஸ்டா யூஎஸ்ல முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஎஸ்ஐ எலிமினேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ்ன்னு இருக்குன்னா நம்ம யூஎஸ்ஐ எலிமினேட் பண்ணிட்டு ஐ பயன்படுத்துவோம், கேக்டை. இது லாட்டின் ஃபார்ம். இதுவே வேற ப்ளூரல் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம்னா வழக்கம் போல இந்த யூஎஸ் கூட இஎஸ் சேர்ப்போம். இதே மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தாட்டி குரூப் 2 மெயின்ஸ்ல இங்கிலீஷ் இருந்தது. அப்போ ரேடியஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் நம்ம ரேடியைன்னு நினைச்சிருப்போம். ஆனா இன்னொரு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. ஸோ ரேடியஸஸ், அப்போ இன்னொரு இஎஸ் போட்டிங்கன்னா அது ரேடியஸஸ், அது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அதனால கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. filling the blanks with the plural form of the word scenery. ஸோ சீனரி அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன், அதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. ஸோ சீனரி கரெக்ட். அதே மாதிரி தான் ரைசஸ், ரைசஸ் இந்த மாதிரி ஐஎஸ்ல முடிஞ்சதுன்னா இஎஸ் வந்து ப்ளூரல் ஃபார்மு. ரைட். மேட்ச் த ஃபாலோயிங் நவுன். ஸோ ஃப்ளட்டுன்னா வெள்ளம். ஸோ ஃப்ளட்டுன்றது நவுனு. வர்பு, இதுல எது வர்புன்னு கேட்டீங்கன்னா இன்டரப்ட்ன்றது வர்பு, 10th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் இதுல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்டு. ஸோ ஹார்டுன்றது நீங்க அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தலாம், அட்வர்பாவும் பயன்படுத்தலாம். இங்க அட்வர்ப் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஃபன் அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால இதை அட்ஜெக்டிவா தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ 2 1 3 4 2 1. ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட்ஸ், செல்லார், கம், கால், கேரி. ஸோ கம்ன்றது வர்பு, கால் அப்படின்றதும் வர்பு, அதே மாதிரி கேரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வர்பு. ஸோ செல்லார் அப்படின்றது மோஸ்டா செல்லுன்றது நவுனு, செல்லார்ன்றது அட்ஜெக்டிவா தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ், எல்லாமே வர்பு, இது மட்டும் அட்ஜெக்டிவ். ரைட். ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட், ஷி வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்டு வென் ஷி ஹியர்டு த நியூஸ். ஸோ குவைட், குவைட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ குவைட் அப்படின்றது அமைதி கிடையாது, குவைட்ன்றது அட்வர்பு, வெரின்றது அட்வர்பு, நெவர்ன்றது அட்வர்பு. ரைட். அப்போ இந்த இடத்துல குவைட்ன்றது அட்வர்பு. ஸோ அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அட்வர்ப் ஆஃப் டிகிரி புக்ல இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ரைட். ஆனால் குவைட்ன்ற வேர்டு இருக்கு, அதை வந்து அட்வர்ப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 8th புக்ல. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து படிச்சுங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அட்வர்ப் ஆஃப் மேனர். இதுல எது அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் மேனர். he does well, எப்படி அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்ததுன்னா, அதாவது how அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்ததுன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். நெக்ஸ்ட் வேர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ தேர்ன்றது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்.
adverb of frequency அப்படின்றது வந்து how many times, how often அப்படின்ற கொஸ்டினுக்கு ஸோ சம்டைம்ஸ் அப்படின்றதான் இருக்கு adverb of frequency. adverb of degree வந்து பார்த்தீங்கன்னா 2, ரைட். ஸோ TOO அது வந்து adverb of degree. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. 4312. Identify the type of adverb of the underlined word already in the sentence. She has already finished her homework. ஸோ இந்த present perfect tense இருக்கு இல்லையா, இந்த present perfect tenseல already, just, recently அப்படின்றதெல்லாம் கீவேர்டு. அப்போ இந்த already அப்படின்றது ஒரு adverb. அதுவும் என்ன adverb அப்படின்னு கேட்டிங்கன்னா adverb of, ரைட், adverb of time. ஸோ டைமை மென்ஷன் பண்ணுறதுனால இது adverb of time அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் கண்டைன்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 கார்டினல் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆர்டினல் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி இன்டெஃபினட் நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனி, ஃபியூ இதெல்லாம் வரும், சம்மும் அதில் வரும். ஹி ஷோட் மச் பேஷன்ஸ். ஸோ மச்ன்றது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. we have had enough exercise. so exercise என்றது uncountable noun, enough என்றது போதுமான அளவு, அதுவும் adjectives of quantity. so அளவை பத்தி சொல்லுச்சுன்னா அது adjectives of quantity. next many, few. இந்த many வந்தாலும் few வந்தாலும் அது adjectives of numbers, அது indefinite numerical adjectives அப்படின்னு சொல்லுவாங்க. sufficient rain, rain என்றது uncountable noun. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸை பயன்படுத்துவாங்க. இந்த ரூலை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும், ரைட். ஸோ அப்போ திங்ஸ்ன்றது பாருங்க, திங்ஸ் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். ஸோ மெனின்றது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் கண்டைன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். மறுபடியும் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் கேட்டிருக்காங்க. ஐ பாட் ஏ ரெட் கார். ஸோ ரெட்ன்றது கலரு, அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் quality. this is the second time. so second என்றது ordinal numerical adjective. so இதுதான் adjectives of number. those flowers are very beautiful. beautiful. the those என்றது demonstrative adjectives, ரைட்டா. this, that, these, those இதெல்லாம் demonstrative adjectives னு பார்த்தோம். which book do you like. so இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு முன்னாடி WH வந்ததுன்னா இதை interrogative adjectives னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயே தெரிஞ்சு போச்சு, பி த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்ன்றது மோஸ்ட்டாக ஒரு பர்சனுடைய நேமு, இல்லை ஒரு பிளேஸோடைய நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு புக்கோடைய நேமாக இருக்கலாம், ஒரு லாங்குவேஜோடைய நேமாக இருக்கலாம். ஸோ பாருங்க, வாட்டர், ஹேட்டர்டு, எவரெஸ்ட், உமன். ஸோ வந்து எவரெஸ்ட்ன்றது பிளேஸு. ஸோ 3. காமன் நவுன் அப்படின்றது சிங்குலர் ப்ளூரலாக பிரிக்க முடியறதா இருக்கும். ஸோ வாட்டரு, ஹேட்டர்டு, உமன். ஸோ உமன், உமன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. ஸோ காமன் நவுனு 4. மெட்டீரியல் நவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்டர் அப்படின்றது மெட்டீரியல் நவுன். மோஸ்டா திங்ஸ், மில்க்கு, வாட்டரு, பட்டரு இதெல்லாம் மெட்டீரியல் நவுனாக வரும். மெட்டீரியல் நவுன் எப்பயுமே அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் ஒன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ன்றது நோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஒரு உருவம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹேட்டர்டுன்றது வெறுப்பு, அதுக்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது. ஸோ அதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுனு. இது எல்லாமே புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ material noun 1, 2. so 3, 4, 1, 2. next 31 பாருங்க, identify the sentence that contains an uncountable noun. I have 2 pens. so pens singular and எப்படி uncountable noun, singular and plural form இருந்தா countable, வெறும் ஒரே ஃபார்ம் மட்டும் இருந்ததுன்னா அது uncountable னு சொல்லுவாங்க. so pens plural அப்படின்னா இது countable noun. she adopted a cat. அப்ப கேட்டுக்கு plural form cats, அப்ப இதுவும் countable noun. there are many students. நான் சொல்லியிருப்பேன் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் மெனியும் ஃபியூவும் பயன்படுத்தணும். ஸோ அதுவும் கவுண்டபிள். சுகர், சுகர்ன்றது ஒரு மெட்டீரியல் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் கலெக்டிவ் நவுன். எ ஹெர்ட் ஆஃப். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எ ஹெர்ட் ஆஃப் கவுஸ்னு பார்த்தோம், இங்கே எ ஹெர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். இதையும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், இதுவும் ஒரு சப்ளிமெண்ட்ரியில் இருக்கும். எ பேக் ஆஃப் வைல்டு டாக்ஸ். ஸோ உல்ஃப்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எ பேக்குன்னு தான் பயன்படுத்துவோம், ரைட். அப்போ பேக் ஆஃப் வைல்டு டாக்ஸ் இதுவும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
டாக்ஸுக்கும் உல்ஃப்ஸுக்குமே நம்ம பேக் ஆஃப் தான் பயன்படுத்துவோம். ஸோ 2143. நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் நாட் எ ப்ளூரல் ஃபார்ம்? ஆக்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சிங்குலர் ஃபார்ம், இஎஸ் வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஸ்ட்ராட்டம் சிங்குலர், ஸ்ட்ராட்டா ப்ளூரல். பேசிஸ் சிங்குலர், பேசஸ் ப்ளூரல். டேட்டம் இது சிங்குலர், இதெல்லாம் ப்ளூரல். டேட்டம் டேட்டா ப்ளூரல். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி, அது மட்டும்தான் கொஞ்சம் ப்ளூரல் ஃபார்ம்ல இல்லை, சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஃபெர்ரி. மோஸ்டா இந்த ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ட் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதாவது ஆர் மாதிரி கான்சோனன்ட் வவலை தவிர்த்து கான்சோனன்ட் வந்ததுன்னா நீங்க ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸோ ஃபெர்ரி கான்சோனன்ட் தான் வந்திருக்கு, அதனால ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டு ஐஇஎஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. அப்போ ஒருவேளை இந்த ஒய்க்கு முன்னாடி வவல் வந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். பாருங்க, கீ. ஒய்க்கு முன்னாடி வவல் தானே வந்திருக்கு, ஸோ கீஸ் ப்ளூரல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட் நவுன் டாட்டர் இன் லா. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் நவுனு வித் ஹைஃபனோட கொடுத்தாங்கன்னா பிரின்சிபல் வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிரின்சிபல் வேர்டு மீன்ஸ் பர்சனை இண்டிகேட் பண்ற நவுனை தான் நம்ம பிரின்சிபல் வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ டாட்டர் அப்படின்றது தான் இந்த இடத்துல பர்சன், ஸோ அவங்களுக்கு தான் நீங்க எஸ் சேர்க்கணும். ஸோ டாட்டர்ஸ் இன் லா. வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ? மோஸ்டா ஓல முடிஞ்சதுன்னா நம்ம இஎஸ் வந்து ஆட் பண்ணுவோம். மேங்கோஸ், நீக்ரோஸ், அதே மாதிரி மஸ்கிட்டோஸ், பஃபலோஸ், இதெல்லாம் ஓல தான் முடியும், நம்ம இஎஸ் ஆட் பண்ணுவோம். பட் எஸ்கிமோ வந்து 10th புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எஸ்கிமோக்கு நீங்க இஎஸ் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் எஸ் தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸ், ரேடியோ, வீடியோ, ஆடியோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓல தான் முடியும், ஆனால் வெறும் எஸ் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணணும். டைனமோ, பேம்புக்கும் நீங்க வெறும் எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ரைட், 37 பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, கரெக்டான இடத்துல ப்ளூரல்ஸ் வந்து போடணும். கிவன் இன் த ஆப்ஷன் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, the dash is for more people to work part time in the future. இந்த இடத்துல சென்டென்ஸ்ல இஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது சிங்குலர் வர்பு. அப்ப இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் போடக்கூடாது, ஏன்னா கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க சிங்குலர் தான் பயன்படுத்தணும். அப்ப ஆப்ஷன் பாருங்க, ப்ராக்னாசிஸ், ப்ராக்னாசஸ், ப்ராக்னாசஸ், அதுக்கப்புறம் ப்ராக்னாஸ். இந்த மாதிரி ஐஎஸ்ல முடிஞ்சதுன்னா ப்ளூரல் ஃபார்ம் இஎஸ். ஆனா இங்க என்ன வரணும், சிங்குலர் நவுன் வரணும். அப்ப எதை சூஸ் பண்ணணும், இதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம மற்றதுக்கெல்லாம் பாருங்க, மற்றதெல்லாம் நம்ம ப்ளூரல் போட்டுக்கலாம், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது கரெக்ட் ப்ளூரல் கேட்டிருக்காங்க. we are having dash casserole tonight. ஸோ இந்த இடத்துல பாருங்க, டியூனா, டியூனாஸ், டியூனாஸ், சாரி டியூனே, டியூனி. டியூனான்றது ஒரு ஃபிஷ்ஷோடைய நேமு. மோஸ்ட்டாக அந்த ஃபிஷ்ஷோட நேம் இருக்கு இல்லையா, டியூனா, சால்மன், அதுக்கப்புறம் வந்து மெக்ரேல், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ளூரல் ஃபார்மும் அதே தான். அப்போ டியூனாக்கு ப்ளூரல் ஃபார்ம் டியூனாஸ் கிடையாது, டியூனா தான். அப்போ ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்டே வந்துடுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுட் ஆன் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிமிசிஸ் அப்படின்னா இடம், இந்த இடத்துல நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் போட்டுக்கலாம். ஸோ ப்ரிமிசிஸ் அப்படின்றதுல ப்ளூரல் ஃபார்மு, ஐஎஸ்ன்றது சிங்குலரு, இஎஸ் வந்து ப்ளூரல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, கிரிட்டீரியா. ஸோ கிரிட்டீரியன் அப்படின்றது சிங்குலரு, கிரிட்டீரியா அப்படின்றது ப்ளூரல். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th வந்து பார்த்தீங்கன்னா பி. அப்போ ஏ, அடுத்ததுலையும் செகண்டுக்கும் ஏ, தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4th வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ ஏஏ சிபி இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் 38. ஃபைண்ட் த ஆட் ஒன். லீஃப், லாரி, பேட், டீர். ஸோ எல்லாமே நவுன் தான். லீஃபுக்கு நம்ம ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸு, லாரிக்கு லாரிஸு, பேட்டுக்கு பேட்ஸு, டீருக்கு ப்ளூரல் ஃபார்மும் டீர் தான். ஸோ இதுதான் ஜீரோ ப்ளூரல். எதுக்கு அண்டு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேமாக இருக்கும், அது மோஸ்ட்டாக ஜீரோ ப்ளூரல்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டீர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளூரல். ஸோ அது ஒன்று மட்டும் தான் ஆட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல்ஸ் கிவன் இன் த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த டேஷ் ஆஃப் த ரிசர்ச் வேர் பப்ளிஷ்டு லாஸ்ட் வீக். ஸோ இந்த இடத்துல பாருங்க வேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூரல் தான் போடணும். ஒரு நவுனுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நவுனை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபினாமினன்
அப்படின்றது சிங்குலர், ஃபினாமினா அப்படின்றது ப்ளூரல். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பி. வி பாட் ஃப்ரெஷ் பொட்டாட்டோ, பொட்டாட்டோ ஓல முடிஞ்சிருக்கு, இஎஸ் சேர்க்கணும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் டேஷ் இன் த கிளாஸ். ஸோ சிலபஸ் அப்படின்றதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து சிலபி, இது நம்ம புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், த டாக்டர் டிஸ்கஸ்ட் பாசிபிள் டயக்னாசிஸ். ஸோ டயக்னாசிஸ் ஐஎஸ்ன்றது சிங்குலர், இஎஸ்ன்றது ப்ளூரல். ஸோ எல்லாமே பி தான். நெக்ஸ்ட் ஒன், which of the following is not a zero plural noun? sheep, sheepக்கு plural form sheep. fishக்கு plural form fish. meansக்கு plural form means. gullக்கு plural form gulls. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் plural ஃபார்மும் சிங்குலர் ஃபார்மும் சேமு, கல்லுக்கு மட்டும் plural ஃபார்ம் சிங்குலர் ஃபார்ம் வேற வேற. ஸோ அதான் not a zero plural, ரைட். ஸோ அப்ரிவியேஷன்ஸ், NASA stands for National Aeronautics and Space Administration. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நாசா, ரைட். நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் VGA ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? விஷுவல் கைட் அப்ளிகேஷன், வேரியபிள் கெயின் ஆம்பிளிஃபையர், வீடியோ கிராஃபிக்ஸ் அரே, விர்ச்சுவல் ஜெனரல் அக்சஸ். ஸோ வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்றது தான் VGA. வாட் டஸ் IMD ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஸோ ஸ்டாண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிவிஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்தியன் மைனிங் டைரக்டரேட், இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான், சரியா. ஸோ இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் IFSC ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IFC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கோட், இந்தியன் ஃபண்ட் செட்டில்மெண்ட் கோட், இன்டர்நேஷனல் ஃபண்ட் செக்யூரிட்டி கோட். ஸோ இந்தியன் தான், இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். Next one, UNICEF stands for United Nations International Children's Education Fund, United Nations International Children's Emergency Fund, United Nations Indian Children's Emergency Fund, United Nations International Children's Emergency Fund. So United Nations நாலே international தான். So Children's Emergency Fund தான் UNICEF. What does IMF stand for? Right? So International Monetary Fund தான் IMF. Next question. Choose the correct expansion of the given abbreviations EMIS. ஸோ இதுவும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். வாட் டஸ் ஒடிசி ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ ஒடிசினா யூனிஃபைடு டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஸோ யூனிஃபைடு டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒன், PDA ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரைட். இது ஒரு லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டை தான் நம்ம PDA அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அக்ரானியம். அக்ரானியமுக்கும் அப்ரிவேஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் MLA அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு வார்த்தையாக உபயோகிக்க மாட்டோம், வேர்டாக தான், லெட்டராக தான் சொல்லுவோம், MLA அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்க, இதே வந்து AIIMSன்னு சொல்ல மாட்டோம், எய்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதை நம்ம ஒரு வார்த்தையாக படிப்போம். அந்த மாதிரி வார்த்தையாக படித்தோம்னா அது அக்ரானியம்ஸு. இப்போ லெட்டராக சொன்னோம்னா அது அப்படி வந்து அப்ரிவியேஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்கியூபா நம்ம ஒரு வேர்டாக சொல்கிறோம். ஸோ இது அக்ரானியம். அது பாருங்க, செல்ஃப் கண்டைன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பரேட்டஸ். ஸோ எப்படி வேணால் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, யுனெஸ்கோ, UNESCO அப்படின்னு சொல்ல யுனெஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேர்டாக பயன்படுத்துறதுனால இதுவும் அக்ரானியம்ஸு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா PDF. ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்க, PDF. ஸோ இதை லெட்டராக தான் சொல்கிறோம், போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். ஸோ இதுவும் கரெக்டான அப்ரிவேஷன் தான், பட் இது அப்ரிவேஷன். நம்மள என்ன கேட்டிருக்காங்க, அக்ரானியம் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது அப்ரிவேஷன்றதுனால இதான் ஆன்சர். லேசருக்கு பாருங்க, லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இதுவும் அக்ரானியம் தான். அப்போ அப்ரிவேஷன்னாலும் தெரியணும், அக்ரானியம்ஸ்க்கும் அப்ரிவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதும் தெரியணும், ரைட். நெக்ஸ்ட் ஒன், choose the correct synonym of the underlined word. Payal's mother was equally aghast, shocked, unsurprised, unafraid, brave. So aghastக்கு synonym என்னன்னு கேட்டிங்கன்னா shocked. Next one, choose the correct synonym of the word coax. coax அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூண்டுறது, ஸ்டிமுலேட் பண்றது, persuade.
ஃப்ரைட்டன்னா அச்சுறுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். போஸ்டட், ஃப்ரீடுனா அதாவது ஃப்ரீயா விட்டுட்டாங்கன்னு அர்த்தம், லிபரலா விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் சினானிம் ஆஃப் த வேர்ட் ஹார்ட்டிலி, சென்சிட்டிவ், இன்சாலன்ட்லி, டிஸ்அக்ரியபிள், கியூரியஸ். ஸோ இன்சாலன்ட்லி அப்படின்றது தான் அதோடைய சினானியம். நெக்ஸ்ட் ஒன், choose the correct antonym of the underlined word. Magesh withered under his murderous look. So withered அப்படின்றதுனா வயது முதிர்வால ரொம்ப பழசா மாறுறது, அப்படி இல்லைன்னா ஒரு மரத்தை வெட்டி போட்டால் அது காஞ்சிரும் இல்லையா, ஸோ காஞ்சி அழிஞ்சு போயிடும் இல்லையா, அது பேர் தான் வித்தர்டு. வித்தர்டுனா பழசாகி வீணா போகிறது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, டீகேட், பார்ச்டு, ஃப்ரெஷ், ரிங்கிள்டு. அப்போ எது கரெக்டான ஆப்போசிட்டு? ஏன்னா ஆண்டோனியம் தானே கேட்குறாங்க, ஃப்ரெஷ். Choose the antonym of the underlined word. Turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly. So elegantly அப்படின்றது தான் gracefullyக்கு ஆன்சரு. பட் ஆண்டோனியம் கேட்குறாங்க, ஆப்போசிட் கேட்குறாங்க, awkwardly, gently, smoothly. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா gracefullyக்கு மீனிங்கு. awkwardly அப்படின்றது கஷ்டப்படுறது, கொஞ்சம் துயரப்பட்டு போகிற மாதிரின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி. Choose the correct synonym for the underlined word. The boy was taken by surprise when he learnt about Mithali Durai Raj. So affected, moved, amazed, upset. So amazed. Surprise na synonym கேக்குறாங்க, amazed. Choose the correct synonym of the underlined word. She had only certain trivial duties to perform. Trivial na என்ன அர்த்தம்னா insignificant, முக்கியமற்ற. ட்ரிவியல்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது, வைட்டல்னா தான் இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகண்ட். ஸோ ட்ரிவியல்னா இன்சிக்னிஃபிகண்ட். ஸோ அவங்க நம்ம சினானியம் தான் கேட்டிருக்காங்க. எசென்ஷியல், நெசசரி, வேல்யூபிள்னா அதுக்கு ஆப்போசிட். ஸோ இன்சிக்னிஃபிகண்ட் தான் சினானியம். 58 பாருங்க. சூஸ் த கரெக்ட் சினானியம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். த ட்ரை லீவ்ஸ் தட் ஹேட் கலெக்டட் அரவுண்ட் த பாண்ட் ஸ்விர்ல்டு அப்வர்ட்ஸ் பெலிகரண்ட்லி. பெலிகரண்ட்லினா என்ன அர்த்தம்னா சண்டை. பெல்லி அப்படின்னு ஒரு வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு ஆரம்பிச்சாலே அது சண்டை தான் அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்லி, அக்ரிசிவ், பீஸ்ஃபுல், அக்ரியபிள். அக்ரிசிவ். சூஸ் த கரெக்ட் ஆண்டோனியம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். ஸ்டாண்டிங் சோ ஸ்டான்ச்லி பை ஹிம். லாயல், டெடிகேட்டட், டிவோட்டட், அன்ஃபெய்த்ஃபுல். ஸோ ஸ்டான்ச்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்ஃபெய்த்ஃபுல்னு அர்த்தம், நம்பிக்கையற்ற. Choose the correct word for the meaning brilliant in appearance. So brilliant in appearance க்கு மீனிங் என்ன? ஒரே வேர்ட்ல மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. unpleasant, awkward. ஸோ unpleasant, awkward ரெண்டுமே ஒன்று தான். ரிட்ரீட்னா பின்வாங்குதல், அதுவும் கிடையாது. ஸோ ரெஸ்பிளண்டன்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிளண்டன்ட் அப்படின்றது தான் brilliant in appearance. மித்தாலி துரைராஜ் மதர் டங் இஸ் தமிழ். ஸோ உங்களுடைய மதர் டங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். Why is Mithali Raj called the Tendulkar of Indian women's cricket? She coached the women's team like Sachin. So அவங்க இந்தியன் டீமோடைய கோச்சாலாம் இருந்ததில்லை. She has scored more runs than Tendulkar. ஸோ டெண்டுல்கரை விட அதிக ரன் அவங்க அடிக்கல. பட் எல்லா ஃபார்மெட்லையுமே அவங்க வந்து, அதாவது T20 இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓடியா இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், அவங்க லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷி ரிட்டையர்ட் லைக் டெண்டுல்கர். ஸோ அதெல்லாம் கிடையாது. when the women's world cup was first held. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் தான் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு 1973னா 2 வருஷம் கழிச்சு மென்னுக்கு வந்து நடத்திருப்பாங்க. ஸோ 1973. which of the following award was received by மித்தாலி துரைராஜ்? பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன். ஸோ அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. when did மித்தாலி ராஜ் அண்ட் ஸ்மிருதி மந்தனா lead India to a T20 win over South Africa? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசனில் ஒரு மேட்சை பற்றி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடக்கும், T20. ஸோ அதில் ஸ்மிருதி மந்தானா வந்து 50 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 23rd February 2018 வந்து அந்த மேட்ச் நடந்திருக்கும். ரைட். ஸோ ஃபேக்சுவலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஒன், மித்தாலி துரைராஜ் வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் and the only woman cricketer to surpass the dash in ODIs. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் நம்மளுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரன்னை வந்து தாண்டிட்டாங்க. இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க.
7000 ரன்னை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன் மார்க்கை வந்து டச் பண்ணிட்டாங்க. ஸோ புக் ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 600 ரன் மார்க் எடுத்தது தான் அவங்க வந்து ஹையஸ்ட். ஸோ அவங்க தான் ஒரு உமன் கிரிக்கெட்டர் இந்த ரன்னை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரைட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சிங்க. மித்தாலி துரைராஜ் வாஸ் செலக்டட் ஃபார் த இந்தியன் டீம் அட் த ஏஜ் ஆஃப் 17. ஸோ 17 வயசில் அவங்க இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அடுத்தது 68 பாருங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மித்தாலி துரைராஜ். மித்தாலி துரைராஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் 7 கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் கிடையாது, ஹாஃப் செஞ்சுரிஸ். ஸோ 7 50s வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அதாவது கன்சிக்யூட்டிவா அடுத்தடுத்து போட்டிருப்பாங்க. மித்தாலி இஸ் நிக்நேம்டு த டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. மித்தாலி வாஸ் நாட் என்கரேஜ் டு பிளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ரைட், இது வந்து தப்பு. ஸோ அவங்க ஃபாதர் வந்து கிரவுண்டுக்கு கூட்டு போவார். அவங்க கிரிக்கெட் விளையாடுறத ஸ்டார்ட் பண்ணதே அவங்களுடைய பிரதர் கூட தான். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ 1 3 இன்கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. ரைட், நெக்ஸ்ட் ஒன். Identify the incorrect statements about Mithali Durairaj. Mithali started to play the game at the age of 12. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.